கொங்கு மண்டலத்தில் பிரதமர் மோடியின் வருகை எழுச்சியை உண்டாக்கும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் 10ஆம் தேதி திருப்பூர் பெருமாநல்லூர் பகுதியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் 2 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என தெரிவித்தார். மத்திய அரசின் மீது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு, தாமும் தம்பிதுரையும் தனியாக பேசிக் கொள்ளும் போது பல விஷயங்களை ஆலோசித்திருப்பதாகவும், எனவே இதுகுறித்து கருத்து தெரிவிக்க விரும்புவது இல்லை எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். வருகின்ற 10ஆம் தேதி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் உரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலும் லட்சக்கணக்கான மக்கள், குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் 2 லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். மதுரையை போல இங்கும் நாங்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அவருடைய வருகை கொங்கு மண்டலத்திற்கு எப்படி பாண்டி மண்டலத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்ததோ, அதேபோல கொங்கு மண்டலத்திற்கு புதிய ஒரு உத்வேகத்தையும் புதிய ஒரு எழுச்சியும் கொடுக்கும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன்.